அஸ்ஸலாமு அலைக்கும் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து பக்ரீத் ஸ்பெஷல் பிரியாணி வீடியோ தான் பார்க்க போகிறோம். எங்கள் அண்ணன் வீட்டில் வந்து 7 கிலோ அளவுக்கு சிக்கன் பிரியாணி பண்ணியிருந்தாங்க. அதோட ஃபுல் ரெசிபியோடு இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஃபுல்லாக டீட்டெயிலாக தெரியும். இப்போ அனிஸ்னா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே இருக்க ஆல்ன்ற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து பிரியாணி பண்ணுறதுக்கு தேக்ஸா வந்து அடுப்பில் வச்சுருக்காங்க. இன்றைக்கி விறகடுப்பில் தான் சமைக்கிறாங்க. இதுக்கப்புறம் இந்த தேக்ஸாவில் வந்து 1 லிட்டர் அளவுக்கு ரீஃபண்ட் ஆயில், 1/2 லிட்டர் அளவுக்கு கோகோனட் ஆயில் வந்து ஊற்றிருக்காங்க. இது நல்லா காஞ்சதுக்கப்புறம் வந்து 2 கிலோ பெரிய வெங்காயம், 200 கிராம் வந்து க்ரீன் சில்லி, அதாவது பச்சை மிளகா, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கிக்கலாம். கோல்டன் ப்ரௌன் கலர் வர அளவுக்கு வந்து நல்லா வதக்கணும். இதுக்கப்புறம் 7 கிலோ அளவுக்கு வந்து பாஸ்மதி ரைஸ் எடுத்து நல்லா 2, 3 டைம் வந்து அலசிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சாச்சு. இது தனியாக வந்து இருக்கட்டும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இதில் வந்து இஞ்சி வந்து 300 கிராமும், பூண்டு 300 கிராம் சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி இதில் ஆட் பண்ணியிருக்காங்க. காமிக்க மறந்துட்டேன். இதுக்கப்புறம் வந்து தக்காளி வந்து 1.25 கிலோ வந்து இதில் கட் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துருந்தாங்க. இப்போ இதை வந்து நல்லா மசிகிற அளவுக்கு வந்து வதக்கிக்கலாம். தக்காளி வேகும் போதே வந்து உப்பும் சேர்த்துட்டாங்க தேவையான அளவுக்கு. இதுக்கப்புறம் வந்து புதினா மல்லி வந்து புதினா வந்து 180 கிராமும், மல்லி இலை வந்து 180 கிராமும் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு நல்லா கழுவிட்டு இதில் வந்து சேர்த்துக்கிட்டாங்க. இந்த ஸ்டேஜில் வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். எண்ணெயிலேயே வதங்கணும் இந்த புதினாவும் மல்லியும். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தயிர் வந்து 1.5 லிட்டர் ஊற்றியிருந்தாங்க. 7 கிலோ அரிசிக்கு வந்து 1.5 லிட்டர் தயிர் ஊற்றியிருந்தாங்க. இது ஃபுல்லாத்தையும் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பிரியாணி மசாலா பார்த்திங்கன்னா 100 கிராம் வந்து பிரியாணி மசாலா, கடை மசாலா தான் வாங்கி யூஸ் பண்ணியிருந்தோம். இதையும் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போ சிக்கன் வந்து 7 கிலோ அரிசிக்கு வந்து 7 கிலோ சிக்கன் அப்படியே போட்டிருந்தாங்க. ஃபுல்லாத்தையும் போட்டுட்டு இந்த சிக்கனை வந்து இந்த மசாலாலே வந்து நல்லா வந்து மேக்னேட் பண்ணாங்க. ஃபுல்லாத்தையுமே வந்து ஒரு 5 நிமிஷம் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே வந்து கொஞ்ச நேரம் விட்டுட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்தாங்க. தண்ணியோட மெஷர்மெண்ட் எப்படி அளக்கணும்னா, நீங்கள் 1 கப்பு ரைஸ்க்கு வந்து 1 1/2 கப்பு வந்து தண்ணி ஊற்றணும். நீங்கள் எந்த கப்பில் ரைஸ் எடுக்கிறீங்களோ அந்த கப்பில் வந்து 1 1/2 கப்பு வந்து தண்ணி ஊற்றணும். 1 கப்பு ரைஸ்க்கு 1 1/2 கப்பு அப்படின்ற மேனிக்கு பார்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் வந்து 7 கிலோ அளவுக்கு பாஸ்மதி ரைஸை வந்து ஊற வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அதை வந்து இது கூட சேர்த்துக்கலாம். தண்ணியெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு வெறும் அரிசியை மட்டும் தான் சேர்த்துக்கணும். இதுக்கப்புறம் ரொம்ப போட்டு கிண்டாமல் லைட்டாக மைல்டாக கிண்டி விட்டுட்டு ஃபைனலாக வந்து கரம் மசாலா, வீட்டிலே அரைச்ச மசாலா வந்து லைட்டாக ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் போட்டுக்கிட்டாங்க. இது பட்டை, கிராம்பு, ஏலக்காய் மட்டும் வீட்டில் போட்டு வறுத்து அரைச்சது. இதை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் மட்டும் தம்மில் இருக்கட்டும். தம்மில் எப்படி வச்சாங்க அப்படின்னா, மேலே வந்து ஒரு 4 கல் செங்கலை வச்சு இதுக்கு மேலே வந்து கங்கு கீழே இருக்க கங்கெல்லாம் வந்து எடுத்து மேலே வச்சுட்டு கீழே கங்கு எதுவுமே இல்லாமல் அப்படியே விட்டுட்டாங்க. இப்போ 20 நிமிஷம் கழித்து பார்க்கலாம் வாங்க. 20 நிமிஷம் கழிச்சு வந்து இந்த மேலே இருக்க லிட்டை எடுத்துகிட்டு பார்த்தா சூப்பரான பாஸ்மதி ரைஸ் பிரியாணி வந்து நமக்கு ரெடி. இப்போ பாருங்கள், அவங்க ஓப்பன் பண்ணி காமிப்பாங்க. நல்லா ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் உடையாமல், அரிசி வந்து உடையாமல் நல்லா பொழு பொழுன்னு சூப்பராக இருந்தது. தண்ணியோட அளவும் மசாலாவோட அளவு மட்டும் நீங்கள் கரெக்டாக பார்த்து போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இதே மாதிரியே வந்து கிடைக்கும். உங்களுக்கு இந்த ரெசிபியோட ஃபுல் மெனு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.